ஹலோ. நீ வந்து ரீல்ஸ் பாத்துக்கலாம், ரீல்ஸ் பாத்துக்கலாம். ஆமாமா நான் போட்டது. சாமிக்கு பூஜை போடுறதுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. காய்ஸ் அதனால சாமி கும்பிட்டுட்டோம் நிறைவா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் குலதெய்வத்தில் வந்து சாமி கும்பிட்டது. எப்படி ஒரு காடு பாருங்க. இப்படிதான் போகணும் பாதை. அது கோவில். இது பார்த்து வா. நானும் செருப்பு போடலதான். நானும் செருப்பு போடல. ஏன் அந்த இது அடைச்சு போட்டுருக்காங்கடா. அங்கே முள்ளி வெட்டி போட்டுருக்காங்களே. நம்ம தான் வெட்டி போட்டோமா? இதுதான் காய்ஸ் எங்க கொல்லை. இது ஃபுல்லாவே எங்க கொல்லை தான். இந்த அங்க கண்ணுக்கு தெரியுற தூரத்துலேருந்து இது ஃபுல்லா நம்ம கொல்லை தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன விளாக்? ஆக்சுவலி வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி விளாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஊருக்கு வந்து ஆத்தாவுக்குலாம் காமிக்கவே இல்லை இன்னும். நான் சொன்ன ஒளிய வச்ச இடத்துல தான் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியல. நான் வேறு தூங்கி விட்டோம் பொழந்துக்கிட்டு. உள்ளே வந்து சில சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. அது மேபி உள்ளே உட்காந்து தான் அதை போட்டு காமிச்சா தான் வந்து அவங்க தெரியும். இல்லை சும்மா மேலே வட்டமாக பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா கைஸ், இன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து சாமி கும்பிட போகிறோம். காருக்கு பூஜை பண்ண போகிறோம். அதை தாண்டி இன்னும் சில கோயிலுக்கெலாம் போவோம். எங்கள் ஃபேமிலி கூட இன்றைக்கி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். கழுவு அப்படியே கழுவிட்டு இருக்கியா? என்ன கழுவ சொன்னா காய வச்சிருக்க திவ்யா மேல? கழுவு. கால் வந்து பாருங்க கழுவிட்டு இருக்கா. டீ போட்டு. இதுதான் எங்க ஏரியா. எங்க ஏரியா இப்படிதான் இருக்கும். இது எங்க வீடு. அது எங்க வீடு தான். இது வந்து எங்கள் கொட்டாயா இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது. அந்த தெரியுதா? அது எங்கள் வீடு தான். அந்த லாஸ்ட்டில் அதாவது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த தெரியுது, அதுவும் எங்கள் வீடு தான். ஸோ தொலைச்சிட்டு இருக்கா திவ்யா. காய்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரியாதுடா கழுவிட்டு இருக்கா. காரு கழுவிட்டு இருக்கா, தெரியுதா? குழந்தை வச்சு கழுவிட்டு இருக்கா. திஸ் இஸ் எங்கள் ஏரியா. இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணுறது, என்ன டெவலப்பே ஆகாமல் இருக்கு. குளிக்கிறாங்க இப்போ போய் பாரு. இது எங்கள் ஊர் வாய்க்கா. இதுதான் இது. இந்த வாய்க்கா வழியாக தான் வயலுக்கெல்லாம் தண்ணி போகும். கழுவுமா செல்லாக்குட்டி, கழுவுடி என் செல்லாக்குட்டி. தொடச்சி ஏன் எப்படி உருட்டிருக்கா பாரு. சரி நான் அங்கே போகிறேன். வா கிளம்பலாம், வா கோவிலுக்கு. எல்லாருமே தான். இதில் போட்டு அடைச்சி கூட்டிட்டு போவோம். இந்த துண்டு யூஸ் பண்ணிக்கோ. இது காட்டன் தான். போதுமா? எங்கள் ஆத்தாவை காட்டணும். என்ன கோவிலுக்கு கிளம்பிட்டியா? கோவிலுக்கு கிளம்பிட்டியா? போமா. இங்கே போய் இங்கே காமாட்சி அம்மன் போய் சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போவோம். உள்ளலாம் பார்த்தியா? இன்னும் பார்க்கலையா? இன்னும் பார்க்கலையா? இன்னும் பார்க்கல. மேலாம தான் பார்த்துருக்கேன். உள்ள போய் இன்னும் பார்க்கல காய்ஸ். அப்போ சர்ப்ரைஸ் இருக்குது எங்கள் ஆத்தாவுக்கு. ஒன்றும் இல்லை, உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உனக்கு. மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கு. உள்ளார புடவை இருக்காவா? மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கு பாருங்க கிழவி. இது எங்கள் வீடு. நான் சொந்த உழைப்பில் கட்டின வீடு. ஸோ ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா பெயிண்டிங்லாம் போயிடுச்சு. பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும். இங்கே வந்தால் தானே ஏதாவது பண்ண முடியும். நம்ம சென்னையிலே இருந்தோம்னா. ஷாம்பா? மண்டைக்கு எதுக்கு ஷாம்பு வேறு? சாமிக்கு பூஜை போடுறதுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ணணும், கோயிலுக்கு போகணும். இதுங்க பைத்தியங்க எதுக்கு நிற்கிதுங்கன்னு தெரில.
ஸோ திவ்யா கிளம்பு திவ்யா, போதியா ஒரு புட்டு வச்சுட்டோம். ஸோ எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு தான் எல்லாமே ரெடியாக இருக்குது. அருண் காரை திருப்பிட்டு வரான். இங்கே இல்லை, எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குது. எங்கள் ஊர்லேயே எங்கள் ஏரியாலே தான் இருக்குது. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதுதான் பாதை. எங்கள் வெளிப்பா வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே எங்கள் இடம் தான். அது எங்கள் வீடு, நான் சொன்னாலே ஏற்கனவே. இது எல்லாமே எங்கள் இடம் தான். ஸோ போயிட்டுருக்கோம். பின்னாடி திவ்யாவும் அருண் பெரியப்பா எல்லோரும் வர்றாங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் கழித்து இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு நான் போகிறேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த மூமெண்ட்டுக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து எங்கள் ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் கோயில் இருக்கும். அதனால எங்கள் இத்தனை நாள் அப்படியே போயிடுச்சு. பட் இன்றைக்கி எப்படியோ வந்துட்டேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில். எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ எனக்கு உடம்பே சிலியுது, ஒரு மாதிரி இருக்குது, கண்ணு கலங்குற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போகிறேன் எங்கள் அம்மாவை. சுத்தம் பண்ணுறா இந்தரா, நான் போய் சுத்தம் பண்ண நீ இதுதான். இது என்ன தண்ணியா? தண்ணி மேலே இருந்தது.
காய்ஸ் அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம் நிறைவா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் குலதெய்வத்தில் வந்து சாமி கும்பிட்டது. அடுத்து எங்கள் பெரியம்மா நினைவு பெரியம்மா அது என்ன சொல்லுவாங்க, சமாதிக்கு வந்து போகிறோம். அவங்களையும் நான் வந்து இத்தனை வருஷமாக அது ஒரு குறையாகவே இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து பல கஷ்டம் வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அங்கேயும் போகிறோம். இங்கே தான் ஒன்றும் இல்லை, இந்த கொல்லைக்குள்ளே தான் இருக்குது. அது வருங்க எல்லாமே கொல்லைக்குள்ளே தான் சுற்றி இருக்குது. இந்த இங்கே தண்ணி வந்து பாருமாமா, இந்த தண்ணியை திரும்ப அங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருவோம். கோலம் போட்டு அழகாக பண்ணலாம். அழகா இருக்கா எங்கள் ஊர்? எப்படி ஒரு காடு பாருங்க. இப்படிதான் போகணும் பாதை. அது கோயில். இதை பார்த்து வா. நானும் செருப்பு இல்லதான். நானும் செருப்பு இல்லை. ஏன் அந்த இது அடைச்சு போட்டுருக்காங்கடா, அங்கே முள் வெட்டி போட்டுருக்காங்களே. நம்ம தான் வெட்டி போட்டோமா? இதுதான் காய்ஸ் எங்கள் கொல்லை. இது ஃபுல்லாகவே எங்கள் கொல்லை தான். இந்த அங்கே கண்ணுக்கு தெரிகிற தூரத்துலேருந்து இது ஃபுல்லாக நம்ம கொல்லை தான். இதெல்லாம் எங்கள் மாமரம். நல்லா காய்க்கும். ஒரு காலத்தில் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. மாமரம்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு. இதுவும் எங்கள் மாமரம் தான். இது புளிய மரம். ஓகே, நான் சொன்னேன்ல எங்கள் அம்மாவோட பெரியம்மாவோட நினைவு இது. இப்படி வச்சுருக்காங்க. இப்படிலாம் வச்சுருந்தா எங்கேருந்து ஏன்டா இப்படி வச்சுருக்கீங்க அநியாயத்துக்கு? அதனால எங்கள் அம்மாவுக்கு சாமி இருந்தால் எரியுதா, விளக்கு எரியுது தெரியுதா, அது தெரியுதா? ஸோ எங்கள் பெரியம்மாவுக்கு வந்து சாமி கும்பிட்டு இந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரம் இப்போ உட்காந்துட்டு தான் இப்போ கிளம்புறோம். ஸோ என்ன ஒன்று, பெரியம்மாவுக்கு மாலை வாங்கிட்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது மாலை சேலை எல்லாம் வாங்கி படைச்சி நல்லபடியாக பொங்கல் எல்லாம் வச்சு பண்ணணும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நான் அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த கொல்லைக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இனிமே தொடர்ந்து வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணலாம். வர வச்சுட்டாங்கல்ல? ஆமாம், எங்கள் பெரியம்மா எப்படியே வர வச்சுட்டாங்க. காமாட்சியம்மன் எப்படியே வர வச்சுட்டா. ஏன்னா அவள் பேரை தானே போட்டிருக்க திவ்யானின்னு. காரில் வந்து காமாட்சியம்மன் துணைன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ எப்படியோ என்னை மறக்காமல் நீ என் பேரை போட்டிருக்க, என்னை நினச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வர வச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல. ஸோ எங்களால் முடிஞ்சதை இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா பெருசாக பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து காருக்கு சுற்றி போடணும். எப்படி இருக்கு எங்கள் கொள்ளையெல்லாம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இது எல்லாம் ஃபுல்லாக எங்கள் கொல்லை தான். இடம்லாம் பயங்கரமாக இருக்குது. வீடு 4 இருக்குது. நான் தான் அப்படி திரியிறேன் சென்னையில். என்ன பண்ணுறது, பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகட்டும். சுற்றி போடணும். பூசணி கட்டுறா டே.
ஓகே ஓரமாக வச்சுருப்பா உடச்சிட்டு கூட குங்குமம் போட்டு குழப்பிக்கலாம் சரிப்பா. அருணே உன் மாமாக்கு ஃபோன் பண்ணி கோழி கேளு. சரிப்பாங்க ஏப்பா ஹலோ. நீ வந்து நியூஸ் பார்த்துக்கலாம், ரீல்ஸ் பார்த்துக்கலாம். ஆமாமா. நான் போட்டது உனக்காக தான் இது போட்டது இதெல்லாம். இங்கே அழகா இதுல டிஸ்பிளேல பாட்டு ஓடும். அம்மா என்னை எல்லாரும் திட்டுறாங்கம்மா. உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கார் வாங்கிட்டேன்னு சொன்னல. அப்ப என்ன உங்க அம்மா சந்தோஷமே படல? சரின்னு மட்டும் சொல்றாங்க அப்படி கேக்குறாங்க. கோபங்கள் ஆனா வந்து அவ்வளவுதான். ஆக்சுவலி எனக்கும் எங்க அம்மாவுக்கு அப்ப ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. அம்மா போலாம் ஒரு மணி நேரம் தான் மிஞ்சி போனா அம்மா பிடிச்சி. அதனாலதான் எங்க அம்மா வந்து சிரிப்போம். ஏய் அம்மாட்ட போட்டு கட்டுறான். ஏய் அம்மாட்ட போட்டு கட்டு. சவுண்ட் ஆஃப் பண்ணு. படத்துக்கு படம் பார்த்துக்கிட்டே வரலாம். படம் பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபைனலி எங்க அம்மா உட்கார வச்சுட்டாங்க. இதாம்மா கூலிங் கிளாஸ். இல்லம்மா போலீஸ் பிடிப்பாங்க. அது போட்டா போலீஸ் பிடிப்பாங்க. எப்படி இருக்கு ஏசி? ஜெயக்குமாரி மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜெயக்குமாரி. மா எப்படி ஏசி சைடாண்டிக்கா இருக்கு? சைடாண்டிக்கா இருக்கா? ஆமா நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருந்தேன். எங்க அம்மா ஃபைனலி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் கார்ல. நீங்க தான் வரலங்கிறீங்க. அம்மா சமைக்கணும். அம்மா வந்து நான் போன டைம் அந்த பேர் சிக்கன் செய்யறேன்னுச்சு. இல்ல நைட்டு நான் கிளம்பிடுவேம்மா அப்படின்னு. நைட்டு நான் கண்டிப்பா எல்லாரும் வரோம், நீ அப்ப வேணுமா அப்படின்னு. அதனாலதான் பாப்பா மெனக்கட்டு வாங்கி செய்யுது. இல்லைன்னா அம்மா கிளம்பி இருக்கோம், நாளைக்கு பாத்துக்கலான்ட்டு. என்னம்மா அருண் நல்லா கார் ஓட்டுறானா? ஏய் அம்மாக்கு ஏசி போடு. ஏசி ஆல்ரெடி ஓடிக்கிட்டு தானே இருக்கு. சில்லுன்னு வச்சுக்கணும் அம்மாவை எப்பயுமே கூலிங்கா. அம்மா கூட எல்லாம் போடுச்சா எனக்கு ஸ்வெட் ஆகுது. உடனே டோர்ல சாத்துங்க, எனக்கு ஏசி போடுங்க. ஏமா கோயிலுக்கு கிளம்புங்கம்மா நீங்களும். சுதா போட்டோ பாத்தீங்களா? அழகா இருக்குல்ல? நைட்டு எரியும். டிவி பாருங்கம்மா, அதுல படம் பார்த்துட்டே வரலாம். நீங்க நாடகம் கடை நீங்க பாக்கலாம். ஓட்டுறவங்க எப்படி பாக்குறது? எப்படி அதை பாக்குறது? நானும் அதை பார்க்கவே மாட்டேனே. நாங்க நைட்டு படம் பார்த்து தான் வந்தோம். அம்மா ஒரு ரவுண்டு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்க அம்மா கோயிலுக்கு வரலன்ட்டாங்க, எங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. நீனும் ஆத்தா பெரியப்பா எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க போறோம். அம்மா எங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஏதாவது கோயிலுக்கு போலாம். கேமரா கேமரா பாக்குது. போட்டுருவோம் போகும்போது அங்க கோயில்ல சாமி கிட்ட வச்சு அதை போட்டுருவோம். பின்னாடி ஒன்று வச்சிருங்க. இதே மாதிரி லோகோ இருக்கும்ல, பின்னாடி வச்சிருங்க. பின்னாடி இருக்கும். அவ்வளோதான். எங்கள் அம்மா ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். இப்போ எல்லாமே சுற்றி போட்டாச்சு. நம்ம காருக்கு கோழிக்காவை கொண்டு கொடுத்தாச்சு. ஏன்னா வந்து இது வாகனம் ரொம்ப சேஃபாக இருக்கணும், நாங்கள் சேஃபாக போகணும், வெளியில் போகிறோம் நாங்கள். அதனால தான் வந்து கோழிக்காவெல்லாம் கொடுத்துட்டோம். ஒரு ரவுண்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அம்மாவை கூப்பிட்டு போயாச்சு. இப்போ ஃபைனலி பெரியப்பா நான் காட்டுறேன், காரில் உட்காந்துறேன். இதுதான் எங்கள் பெரியப்பா காய்ஸ். பெரியப்பா உட்கார வச்சிட்டோம். பெரியப்பா ஆய் சொல்லு.
ஹாய் ஆத்தா வருது. நல்லா எடுத்து போனா புப்பாரம் எடுத்துக்கணும். நீ பொறுமையா உட்காரு. அதுக்கு ஜன்னல் சீட் வேணுமா? ஆனா நல்லா உட்காந்துக்க, ஃப்ரீயா உட்காந்துக்க. சென்டர்ல உட்காந்துக்கோங்க. அதுக்கு ஜன்னல் சீட் தான் வேணும். அந்த பட்டன் அழுத்தினா இறங்கும். அந்த பட்டன் அழுத்து. ஏய் ஏசி போட்டுக்கலாம்டா. அந்த பட்டன் அழுத்து. ஜன்னல் வேணா இறக்கிக்கோ. அப்படி வேணா இறங்கி பாரு. அமுத்து. சவுண்ட் அப்பே காத்து ஓடுதுடா. அப்படி இறங்கும். இறங்குதா? ஓகே ஓகே ஜாலி ஜாலி. அந்த அளவுக்கு கூட அறிவில நினைச்சிட்டு ஆத்தாவே. லக்ஸரி கார்ல தானே போறாளு. ஆமா நீங்க தான் பெரிய பணக்கார கார்ல போற ஆளு. நம்ம கார் கூட்டம் கூட்டமா நீங்க சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக்க 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 நின்றீங்க. யாரு நானு எம்ஜிஆர் மாதிரி என்ன ஒரே முகமூட்டமா வாழ்க்கையில நம்மளும் ஒரு காரை வாங்கி நாளையே வெள்ளை சட்டையை போட்டு உட்காந்துட்டு போக மாட்டோமா? பிரியப்பா இனிமே வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் இப்படி வரணும். வந்தனா எப்பவுமே வெள்ளை சட்டை ஆமா சீக்கிரம் கிளவி ராமேஸ்வரம் போனோம். ஃபைனலி புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு கோயிலில் வந்து பூஜையை போட்டுட்டு, ஏன்னா இந்த அம்மாவுக்கு தான் தத்து கொடுத்தாங்க என்ன, ஸோ அதனால தான் மாரியம்மன் கோயிலுக்கு எங்கள் ஆத்தாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. என்ன திவ்யா அர்ச்சனை தட்டோட திவ்யா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தெரியுதா? இருங்க கோபுரம் காட்டுறேன். ஸோ கோவிலுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து எங்கள் சின்னாத்தா வீட்டுக்கு போகிறோம். என்ன அதுக்கு இடையில எங்கேயாவது பிரசாதம்னாலும் போவாத நம்ம வந்து இப்போ அப்படிலாம் பிரசாதம் எங்கிற அருண் பிரசாதம்னு ஓடுது ஆத்தா. டேய் பிரசாதம்னு ஓடுது எங்கள் ஆத்தா. என்னன்னா உன்னை காசுலேயே உட்கார வச்சாலும் குத்து போகுதா உனக்கு? ஸோ நல்லபடியாக வந்து மாரியம்மா கூட்டாச்சு. இந்த கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கோம். அடுத்து இந்த இடத்துல வந்து முதல்ல அந்த தெரியுதுங்க இந்த ஃப்ரேம், இதில் வந்து பெரிய மாலை கொடுத்தாங்க. இங்கிறத வெளில காட்டக்கூடாதுன்னு நினச்சேன், என் தாடி காட்டி கொடுத்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு எத்தனை அடி தான் நாகம் அது பாம்பு சட்டை இருக்குமே அங்கே. அதான் எத்தனை அடி பாம்புது? 7 அடி பாம்பு சட்டை. அது பல வருஷமாக வச்சுருந்தாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து. இப்போ எடுத்துட்டாங்க. ஆஹாம் என்ன பண்ணிட்டு இருக்க? மேலே காய பார்த்துட்டு இருக்கிய, என்ன கதை? ஏட்டி நிறைய மாவளுக்கு வாங்கி கொடுத்தா ப்ளீஸ். மாவளுக்கு வாங்கி கொடுங்க. சாப்பாடு போடுவாங்களா? இந்த சாப்பாடு போடுவாங்க. இந்த கலர்ல ஆமாம் தெரியல. திஸ் இஸ் கால் த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். கிளம்பிட்டோம் guys. அடுத்து எங்க போறோம் தான்? சின்னாத்தா வீட்டுக்கு போறோம் தானே. பிஸியாவே இருக்கு எங்க ஆத்தா, எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருக்கு. என்ன தண்ணி வேணும்? கம்பல்சரி கொடுத்தா. ஃபைனலாக வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே சித்தி வீட்டையும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மாங்காய் பறி வந்திருக்கிறோம். இன்னொரு சித்தி வீடு இருக்குது திருச்சியில், போகலாம். அதுக்கு போகிறதுக்கு என்னைக்கு நமக்கு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல.
பாப்பா பாப்பா என்னத்தா நல்லா இருக்கியா? ஆக்சுவலி இவங்க அக்கா இவங்க தங்கச்சி. அங்க பாத்தியாண்ணா? இங்க வா இங்க வா திவ்யா இந்த இங்க வாடி. அருணே லாக் எடுத்துடுறா. சுபி ஓடியா. சொந்தமா வரும் எப்படி என்னத்தா கோயிலுக்கு போ ரெடியா? கோயிலுக்கு போ ரெடியா? நல்லா இருக்கேன்டா. கார் பாரு போ. உட்கார்த்தா உள்ள கோயிலுக்கு போமாதா? போமா எல்லா கோயிலுக்கும் தான். எங்கன்னா எல்லா கோயிலுக்கும் தான். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தான். சமயபுரம் மட்டும் இல்ல, கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி, கீழாங்கண்ணி எல்லாம் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்களாம் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு போயிடணும் ஒரு வாட்டி. என்ன சொல்றேன்? நல்லா இருக்கா? அதெல்லாம் கட்டிக்கலாக்கா. அக்கா இது தங்கச்சி அது தம்பி 3 பேரும் இன்னைக்குதான் என்ன என்ன சொல்லுவாங்க, பிஃபோர் ஆஃப்டர் லாங் டைம்ல 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சுகனுக்கு போன் பண்ணியா? அதுக்கு வர்றேன்னு சொன்னானா இல்லையா? என்னடா பண்ற? தேங்காய் உரிக்கிற மாதிரி இல்லை, ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படியே ஃபைனலாக ஒரு தேங்காய் உரிச்சு எடுத்துட்டேன். தேங்காய் உரிக்கிற வேலைக்கே இருக்கேன். அப்படி ஒன்றும் தெரியலையே நீ பண்றது. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு தேங்காவோட. தேங்காய் உரிக்கல, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பாரு. நான் நீட்டா பண்றேன். சில பேர்னா நம்ம வருஷம் குடும்பத்துல என்னடா பண்ற? டி விட்டு நவத்திக்கிட்டு இருக்கான். தேங்காய் இறந்தி எல்லாம் வெள்ளை சட்டை. காய்ஸ் தேங்காய் எடுத்தாச்சு சாமிக்கு. இது என்ன உடஞ்சிருக்கா இல்லை எப்படி இருக்கு? இது என்ன வீக்கா? தண்ணி இருக்கு ஆனா இல்ல தண்ணி இருக்கு பாரு. எதுலயுமே இல்ல. ஏத்தா இது என்ன இவ்வளவு இருக்கா தேங்காய்? உடஞ்சிருக்கு என்னன்னு பாரு. தேங்காய் இருக்கு, தண்ணி ஆடுது பாரு. இருக்கு. சரி கோயில் கொடைக்கலாம்ல? அதான் கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். சரி சரி. நெத்துக்காயா இருக்கிறதெல்லாம் நம்பாதீங்க. இந்த வெள்ளையா இருக்கிற காய் தான் கோயிலுக்கு எடுக்கணும். ஓகே கைஸ், வெள்ளையா இருக்கு தேங்காய் வந்து உடைச்சாச்சு. ஃபைனலா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு வண்டி சாவி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சுபிமா போயிட்டு வந்துட்டான்.
பிஸி கேர்லாக இருக்கா. அங்கே வருங்க தேங்காய் தூக்கிட்டு அவன் போகிற போக்க. அருண் தேங்காய் தூக்கிட்டு போகிறான் பாருங்க. இங்கே இது தேங்காய் அதுக்கு மேலே தூக்கிட்டு போகுது. ஐயோ ஜிம் வொர்க் அவுட் போடுறல உங்க வொர்க் அவுட் போடுற மாதிரி ஜிம்முக்கு போய் தான் வொர்க் அவுட் போடுங்க. மூட்டையா தூக்கிட்டு போயிட்டு எல்னி அது. தேங்க் யூ. கிளம்பட்டான். பை. போயிட்டு வர்றேன். வருவேன் இன்னும் 2 நாள் கழிச்சு. சரி நம்ம போகலாம். காய்ஸ் ஏற்கனவே மாரியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே சித்தி வீட்டில் தேங்காய் மரம் இருக்குது. அதனால் அங்கே தேங்காய்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ இன்னொரு கோயிலுக்கு வந்திருக்கேன். இது என்ன கோயில்னா ஐயனார் கோயில். ஐயனார் கருப்பன் எல்லாமே எந்த பாருங்க ஆர்ச் இருக்குது. கோயிலுக்கு வந்துட்டோம். போகலாமா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ கிளம்பிட்டு வாங்க. பெரியப்பா மாலை வாங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கிட்டேன். பெரியப்பா 2 வாங்கிடுச்சு. கட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. காரோட அவுட்லுக் போட்டுங்களா? ஆல்ரெடி மாலை போட்டாச்சு. கோயிலே கொடுத்தாங்க. இப்போ இன்னொன்று கோயில் பக்கத்தில் போயிட்டோம். எல்லாம் 20 ரூபா கட்டலாம். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஐயனார் கோயில். எப்படி இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ். சூப்பர். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். ஐயனார் கோயில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையா இருக்குதுல. என்னோட ஃபேவரட் டெம்பிள்னாலே என்னோட ஃபேவரட் தாங்க. இதுதான் என்னோட ஃபேவரட், அதுதான் என்னோட ஃபேவரட்லாம் இல்லை. எல்லாரும் எல்லா கோயிலுமே பிடிக்கும். அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இது பிடிக்கும். அது மாதிரி நல்லா இருக்கும். பயங்கர வைபோடு இருக்கும். வரலாமா உள்ள? வரக்கூடாது தானே. கோவில் உள்ளே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கேர்ள்ஸுக்கு இங்கே அலோட் கிடையாது. அதனால எங்கள் ஆத்தாவும் திவ்யாவும் அங்கேயே இருக்காங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ கோலசாமி சூப்பர். பெரியப்பாக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சாமி கும்பிட்டு போய் பால் கொடுத்துட்டு போகிறது. கோலசாமி கிட்ட வந்து தேங்காய் உடைச்சி மாலை போட்டாச்சு. அடுத்து என்ன ஐயனாரா? ஐயனார் கிட்ட போகிறோம். ஐயனாருக்கு ஒரு மாலை கொண்டு போங்க. அடுத்து கற்பனை பண்ணா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஐம் ஸோ ஹாப்பி. ஐஸ் நாங்கள் வந்த நேரம் இங்கே ஐயனாருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பார்த்துட்டு ஸோ நல்லபடியாக இங்கேயும் சாமிங்க தேங்காய்லாம் உடச்சி சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் காருக்கு மாலை கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு காரை நோக்கி எங்கள் பயணம் போயிட்டுருக்கு. பாவம் திவ்யாவும் அதான் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. பார்ப்போம். இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி எதுக்கும் இப்போ காட்டுறேன். பார்த்து பொறுமையாவா இடிச்சுக்காம. நல்லா உள்ள இழுத்துக்க. அடி தூக்க அடி. இரு நான் இருக்கிறேன். கையை தூக்கிக்க. அவ்வளவுதான். காய்ஸ்
வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டு படுத்துட்டோம். வீட்டில் வந்தோடனே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்து படுத்துட்டேன். ஸோ அதனால தான் vlog கண்டினியூ பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, கோயிலேருந்து சித்தியை கூட்டிகிட்டு வந்தோம். வந்தோடனே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் நான் காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா, அதுவும் இல்லாமல் நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். அதனால் நான் வந்து தூங்கிட்டோம், நானும் திவ்யாவும். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறோம். எங்களோட ரெகுலர் லைஃப்பில் நாங்கள் டே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல எல்லோரும் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் vlogல ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே கைஸ், உங்கள்கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் உங்கள் மதன் திவ்யா. ஓகே பாய் பாய், லவ் யூ.